சூர்யா சூர்யா டேய் மச்சான் டேய் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது? ஃபோன் கூட எடுக்காம இந்த ரேட்டில் உட்காந்து என்னடா பண்ணுற? லைட்டு கூட போடாம. ஏய் மச்சான், டேய் மச்சான் அழுவுறியா? டேய் மச்சான் ஏன்டா அழுவுற? டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான் டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான் டேய் என்னடா சொல்ற? டேய் உன்னை கூண்டு டீ கடைக்கு போலான்னு நினச்சேன்டா. ஆனால் நீ சொல்கிற கதையை கேட்டா 2 வீர்தாடிகளும் போல. டேய் சரிடா புரியுது. அவள் ஏதோ ஒரு கோவத்தில் பேசியிருப்பான் மச்சான். அவளுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சரியாயிடும், விடு. விட முடியல மச்சான். இது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்க மச்சான். இது கனவு, என்னை யாராவது எழுப்புங்கன்னு கத்தனம் போல் இருக்கு மச்சான். உங்கள் லவ்வை பார்த்து பொறாமப்பட்டிருப்பனே தவிர நீங்கள் பெரியவங்கன்னு கனவுல கூட நினச்சதில்ல மச்சான். இப்படிலாம் கல்யாணம் ஆனாலே ஈஸியாக டைவர்ஸ் பண்ணி சுற்றின்னு இருக்காங்கடா. ஆனால் உங்கள் லவ் ஸ்டோரியை கூட இருந்து பார்த்தா லவ் பண்ணுறவங்க யாரும் உங்களை பார்த்தா பெரியவனே தோணாது மச்சான். மாமி மைமா மாமி மாமி அம்மா மாமி. ஐயோ இவனுங்க வேற. மாமா இங்க பாரு. யோயோ என்ன மாமே நெத்து நெத்து. ஐயோ மச்சான் மச்சான் அச்சா போதை ஏற வேலை இருக்குது மச்சான். மச்சான் ஓ ஒரு போதை நிக்குது மச்சான். யோயோ மச்சான் நான் உஷார் பண்ணிட்டா. நீ போ நீ போ மாமே, நான் பார்த்துக்கிறேன். மாமே நீ போ மாமே, சூரை விடு, யாரு கேட்பா நம்மளே. என்ன மாமே மஜாவா? தூக்கிடு மாமே. என்ன மாமா எவனா வந்துட்டான் இவன்? ஐயோ யாரா இவன்? ஏண்டி எத்தனை வாட்டி கால் பண்றது உனக்கு? ஒரு லொகேஷன் ஒழுங்கு அனுப்ப தெரியுதா உனக்கு? தெருவா சுத்தோட வேண்டியது, அப்புறம் இங்க வந்து நிக்கிறது. யாரு? எதுவுமே பேசாத, மூடிட்டு வந்து வண்டியில ஏறு. யாரா இவன்? என்ன முழிச்சிட்டு இருக்கேன்? வண்டியில ஏறுன்னு சொல்றல, வா. நான் அவன் பாட்டு ஜோக் காமிச்சிட்டு போறான். ஏய் இங்க வா. நான் ரோட்ல தனியா நிக்கிற பொண்ணு மேல கை வைக்கிற. அதானே கேட்க எல்லாம் நீ அடக்கி விட்டு போவியா? ஏய் ஜோக்கர்ஸ், நீங்க யாரா முதல்ல? ஓ நாங்க யாரா? நீ யாருப்பா? யார் நீ? நானா அவளோட புருஷன். ஓ புருஷனா? குடும்ப பிரச்சனை எல்லாம் ரோட்ல சண்டை போடாதீங்க, வீட்டுல போய் சண்டை போடுங்க. மாமி வா வா வா. ஜோக்கர்ஸ் இப்பயாவது வரியா? மாமே மாமே வச்சு மாமே மாமே ஓப்பன் பண்ணு மாமே. பதிவு பண்ணலாம். ஓகேங்க. ஹலோ, யார் நீ? நீ பாட்டுக்கு வந்த, அடிச்ச, அப்புறம் உன் வைஃப்னு வேற சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சாரிங்க, அந்த நேரத்தில் நீங்கள் தனி நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் எனக்கு என்ன பண்ணோன்னு தெரில, டக்குன்னு பொய் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். பொய் சொன்னது ஓகே, அதுக்கு எதுக்கு அடிச்ச?
இங்கே பாருங்க, ஒருத்தர் 2 பேரை அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் சினிமா ஹீரோ இல்லை, இது சினிமாவும் இல்லை. ஆ, உங்களை அடித்தா அவங்க பயப்படுவாங்கன்னு நினச்சேன், அடித்தேன். சிம்பிள் சைக்காலஜி. இருந்தாலும் அடிக்காம இருந்திருக்கலாம். சாரி. எனிவேஸ் தேங்க்ஸ். ஐம் தாரா. சூர்யா. ஹே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடி? ஆமா செம்ம வெயில் அடிக்குதுல்ல? ஆமா ஹே, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? இல்ல வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அமௌண்ட் தானே, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் கொடுத்துருப்பேன்ல. நீ ஏன் என் கூட தான் படிக்கிற, உன்கிட்ட எப்படி நான் கேக்குறது? உனக்கு பினோமோ ஆப் தெரியுமா? பினோமாவா? அது ஒரு ட்ரேடிங் ஆப். அதுல இருந்து தான் என்னோட பாக்கெட் மணியை நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். வா, இப்போ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இதுதான் பினோமோவோட ட்ரேடிங் பேனல். இது வந்து கிராஃப், இது ரியல் அக்கௌண்ட், இது வந்து டெமோ அக்கௌண்ட், ம் இது வந்து அப் ஆரோ, இது டவுன் ஆரோ. இதுல இப்ப நம்ம 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம். இது அப் ஆகுமா டவுன் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம் எஸ். ஹே சூப்பர் மச்சி. இதுல யூபிஐ, ஃபோன்பே, ஃபினான்ஸ் பே, கியூஆர் கோட், மாஸ்டர் கார்டு, பேடிஎம், பின்கோட் எல்லா விதமான டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். இதுல வித்ட்ரா பண்றது ரொம்ப ஈஸி. பே அவுட் அமௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு கீழே பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணாலே போதும், அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணா 2 பேருக்கும் கேஷ் பிரைஸ் கிடைக்கும். சூப்பர் மச்சி, தோ இப்பவே எல்லாரையும் இன்வைட் பண்றேன். அது மட்டும் இல்ல, இதுல அடிக்கடி டோர்னமெண்ட்டும் நடக்கும். அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணனா உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கும். சூப்பர் டி. ஜீரோ ஃபில்டர் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டெபாசிட்லேயே 50% போனஸ் கிடைக்கும். சூப்பர் மச்சி, இப்பவே டவுன்லோட் பண்றேன், மணி ஏர்ன் பண்றேன். சந்தோஷமா இப்ப ம் போலாமா? ம் சரி வா போலாம். வாங்க ப்ரோ, Hi. உட்காருங்க. ஹாய். ஹலோ. ப்ரோ, இதை நம்ம ஒர்க்ஸ் கொஞ்சம் பாருங்கள். பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. வாவ், திஸ் ஒன் இஸ் குட் ரைட்? வாவ், செம்மையா இருக்கு. நைஸ் ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் தாரா கிட்ட காட்டிடலாம். ஓகே. தாரா, ஏய் தாரா. ஏய் என்னடி சும்மா. ஹேய் நீங்க எப்படி இங்க? நீங்கள் ஏய் என்னடி? ஆ, நான் சொன்னல அன்னைக்கு நைட் நான் தனியா இருந்தப்போ என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அது இவர்தான். ஓ, நீங்க தானா அது? உங்களை பத்தி தான் மார்னிங்ல இருந்து பேசிட்டே இருந்தா. இப்போ கூட உங்களை ஏய். பத்தி தான். அது ஒண்ணும் இல்லைங்க, உள்ள உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோமா, உங்களை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க, அதான் சொல்ல வந்தா. அம்மா நீங்க என்ன இங்க? ஏய், இவர் தான் போட்டோகிராஃபர், நான் சொன்னேன்ல. ஓ நீங்க தானா அது? ஆமாங்க, இவங்க நீங்கள் ஆல்பம் பார்த்துட்டு ஓகே சொல்லணும்னு அட சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நீங்கள் தாராவோட ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு தான் புக்கிங். நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, அப்போ நான் வரேன். சரி ப்ரோ, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே ஓகேங்க, ஓகே பாய். பாய். சரி சரி ஓகேடி, நான் அப்படியே ஏய் கிளம்புறேன். என்னடி? டைம் ஆச்சுடி. I'll miss you. சரி ஓகே போ. Bye டி. பாய். Bye. பாய். சூர்யா ஏன் இங்கே நின்னுட்டீங்க? ராப்பிடோ புக் பண்ணிட்டு இருக்கேன், பைக் சர்வீஸில் இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். ஐயோ, உங்களுக்கு எதுங்க சிரமம்? வேணாம். பரவாயில்ல வாங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? வாங்க சூர்யா. நைஸ் காருங்க, இந்த மாதிரி கார்ல எல்லாம் நான் போனதே இல்லை. ஓ இதுவா? இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே லோ எண்ட் கார். அப்படின்னா? நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பில் தான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை. ஏன் சூர்யா, வசதி இருந்தா தான் ஸ்டுடியோ இருக்கணுமா என்ன? பேங்க்ல லோன் கூட ட்ரை பண்ணலாமே. என்னை நம்பி என் வீட்லேயே 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, இதில் பேங்க்காரனுங்க அப்படியே கொடுத்துட்டாலும். இன்ஃபேக்ட் இந்த ட்ரிப்பு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால 10 ரூபாய் மிச்சம். அது தெரியுமா உங்களுக்கு? அதான் மேரேஜ் ஆர்டர் எடுத்துட்டீங்கல்ல, இனி படிப்படியா நீங்க ஸ்டுடியோ வைக்கலாம்ல. ஆக்சுவலாக அதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? ஏன்னா உங்களை பார்த்தா அப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்குது.
ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எங்க அப்பாவோட கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா இருக்கேன். டிரெக்டர். ம். அப்போ நீங்கள் டைரக்டர், நான் கேமராமேன். நல்லா இருக்கே. சரி சூர்யா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்னையே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. இதில் எனக்கு எங்கெங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம்? நான் வெறும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். என்ன சொல்றீங்க சூர்யா? சரி, உங்களுக்கு போட்டோ எடுக்க எவ்வளவு பிடிக்கும்? அது ஒரு விதமான லவ்வுங்க. அவ்வளோ பிடிக்கும். ஓ. ம்? ஆ ஆ? 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 என்ன பண்றான்? அண்ணா அண்ணா, டே அண்ணா, எந்த உலகத்துல இருக்க? ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, எடுத்து பேசு. இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹலோ. Hello? யாரு? What? You forgot me, Surya? Shall I remind you something? சொல்லுங்க. 2 years back, mobile photo shoot, possessive girlfriend. சொல்லுங்க. Thanks to you, Surya, அந்த ஷூட் ரொம்ப வைரலாக போச்சு. I've been getting a lot of opportunities. Now I signed my first movie as a heroine. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பரவாயில்லைங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். How are you, Surya? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க பேர் என்ன? சூர்யா தாரா, ரைட்? அண்ட் சூர்யா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்க, மீட் பண்ணுவோம். ஐ ஓவ் யூ ட்ரீட். ஓகே சூர்யா, பாய், see you. பாய். ஏய், என்னடா இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்க? ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நீ ஷாக் ஆகிடுவ. ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப பில்டப் கொடுக்காத, என்னன்னு சொல்லு. இதான் சர்ப்ரைஸ். ஏய், நைஸ், சூப்பர்டா. ஐஃபோனா? இதான் அந்த சர்ப்ரைஸா? இதுக்கே நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். எங்க ஃப்ரெண்டோட ஃபோன் தான். ஃபோட்டோ ஷூட்டுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓ, ஃபோட்டோ ஷூட்டா? யாருக்கு? ஏய், என்ன ஃபோட்டோ எடுக்க தானே வாங்கிட்டு வந்த? ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா? சொல்லவே விட மாட்டேங்கிற. சரி சரி, கோச்சுக்காத, என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லு. அது கிளையண்ட் ஒருத்தவங்க ஃபோட்டோ ஷூட் கேட்டாங்க. இப்போ வராங்க. டப்புன்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஃபோன் ரெடி பண்ணேன். ஆனால் டக்குன்னு லைட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் யாரும் கிடைக்கல. அதான் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஏண்டா வெண்ணம் அவனு, நீ கூப்பிட்டேன்னு முக்கியமான வேலையெல்லாம் விட்டு உனக்காக வந்தா யாரோ ஒருத்திக்கு நான் எதுக்கு லைட் பிடிக்கணும்? இது பார் சூர்யா, எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ. ஹே, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நான் Surya? Yes. Hi, Mom. Harsha. Actually, I don't do mobile photo shoot and all, but I really liked your profile. That's why I really wanted to work with you, and that's why I said okay for all these mobile steps. Thank you. Can we just get started? Sure. வாங்க மேம். ஏய், என்ன அங்கே நிற்கிறே? வா.
வாங்க ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இது நல்லா இருக்குல்ல? ம் ஷோமி சூப்பராக இருக்கு. வாவ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி யுவர் ஐஸ் ஆர் வெரி எக்ஸ்பிரசிவ். தேங்க்யூ சூர்யா ஃபார் மேக்கிங் மீ லுக் குட். நீங்கள் நேச்சுரலாகவே அழகு தான். நான் சும்மா கிளிக் மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். சிம்பிள். நீங்கள் கூட மாடலிங் ட்ரை பண்ணலாம்ல? யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம். தேங்க்யூங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான். சரி சூர்யா, ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. யூ ஹேவ் மை நம்பர் ரைட்? கண்டிப்பாக மேம், நான் ஷேர் பண்ணுறேன். பாய் சூர்யா, டேக் கேர். பாய் 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 பாய். போலாமா? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நானும் பாக்குறேன், அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. அதுவும் எல்லாம் என்ன வச்சுக்கிட்டு பண்ற? ஹேய், என்னடி உனக்கு இப்படிலாம் க்ளோஸாக பேசினா தான் அடுத்த வாட்டி ஒர்க் கொடுப்பாங்க. ஓ, நெக்ஸ்ட் டைம் வேற அவ கூட பேசுவியா நீ? ஹேய், என்னடி உனக்கு ஆச்சு? இது தாண்டி என் ப்ரொஃபஷனே. இருந்துட்டு போ. ஆனா இனிமே எந்த பொண்ணுகிட்டயாவது சிரிச்சு பேசுறத பார்த்தேன், அப்புறம் போட்டோ எடுக்க 2 கண்ணு இருக்காது. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் இதே விஷயத்துல கரெக்டா இருக்கீங்க? அதான் கூட பேச நான் இருக்கேன்ல. அழகா இருக்கேன்னு யாராவது கொத்திட்டு போயிட்டாங்கன்னா? யாரு? என்ன? பொடி வெண்ண அளவுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. சரி, கோயிலுக்கு போலாமா? போலாமே, வா. ஓகே. அக்கா, பூ கொடுங்க. ஏய், கொஞ்சம் திரும்பு. நல்லா இருக்கா? ஆமா, என்ன திடீர்னு கோயிலெல்லாம் வர சொல்லியிருக்கேன்? தோணுச்சு சொன்னேன். ஏ, லவ் பண்ணா பீச்சு, பார்க்கு, பார்ட்டின்னு தான் சுத்தணுமா என்ன? எனக்கு வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி போற பசங்களை விட டியூஸ்டே ஆனா கோயிலுக்கு போற பசங்களை தான் பிடிக்கும். டெம்பிள் டேட் கூட நல்லா தான் இருக்கு. என்ன? கையை நீட்டு. புரியல. கையை நீட்டு சொல்றேன். இது உனக்கு தான். இது எனக்கா? நான் தான் வேணும்னு சொன்னல. நீ சொன்னா அப்படியே விட்டுருவாங்களா? அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு இதை கைமாறா கொடுக்கறேன். சாமி நேர்ல பார்த்துட்டேன்டி. என் வரண்டி நீ. ஏய், எதுக்குடா கண் கலங்குற? எங்கடி இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம்? வேலைக்கு போகாத பசங்களை கழட்டி விடுற பொண்ணுங்க மத்தியில இப்படி ஒரு பொண்ணா? தங்கோண்டி நீ. சூர்யா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. கேமராவை சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு வாங்கிக்கோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
எப்பவுமே நீ தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் மூவ் ஆன். எவ்வளோ ஈஸியா சொல்ற நீ. ஆனா என் லைஃப்ல நான் முதல் முறையா லவ் பண்ண ஒரு பர்சனை நான் எப்படி ஈஸியா மறக்க முடியும்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. அவனை அவ்வளோ மிஸ் பண்றல்ல, அப்புறம் ஏன்டி விட்டு வந்த? அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இனிமே எனக்கும் அவனுக்கும் எதுவுமே இல்ல. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் அவன் வேணும்னு போனேன். இப்ப நானே சொல்றேன், இனிமே எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.